சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம நம்ம பொண்ணை பத்தி எதுவுமே பேசிட கூடாது. சரி, நீங்க வேலை பாருங்க, நாங்க போறோம். வந்த இடத்துல கடைய போட்டு தொழில் நடத்தி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா? பரவாயில்லையா? நீ எங்க போனாலும் பொழைச்சுப்ப போல இருக்கு. நான் வந்த இடத்துல வாழ்றேன், வளர்றேன். அதுல உனக்கு என்ன வருத்தம்? நீ சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். இந்த ஊர்ல நீ இருக்கிறது தான் எனக்கு வருத்தமே. இதே கடைய உன் சொந்த ஊர்ல போட்டுக்கோ, அங்க நீ உழைச்சு பொழைச்சுக்கோ. அத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உன் வருத்தத்துக்கும் உன் அர்த்தத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க. உன்னை நாங்க யாரும் தொந்தரவு பண்ணல, நீதான் எங்களை தொந்தரவு பண்ற. நான் தொந்தரவு பண்றேனா? நான் உன் அக்கா குடும்பத்தை வாழ வச்சு அழகு பார்த்தவன். அத மறந்துட்டு பேசாத. யாரு நீ? என் அக்கா குடும்பத்தை வாழ வச்சு அழகு பாத்தியா? ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? உன் அக்கா குடும்பம் இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்றாங்களே, அந்த வாழ்க்கை எங்கிருந்து வந்துச்சு? யாரால வந்துச்சு? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டவனே நான் தான். உங்களை வாழ வச்சவன். இந்த ஊர்ல நான் கடை போட்டு வாழக்கூடாதா? ஒரு சாதாரண மண்பொம்மை செஞ்சு விக்கிற நீ என் அக்கா இந்த லெவலுக்கு வரதுக்கு அஸ்திவாரம் போட்டியா? ஏய், பிசினஸ்ல இந்த உயரத்துக்கு வளரத்துக்கு என் அக்கா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு எப்பறா தெரியும்? என் அக்காவும் மாமாவும் எந்த மாதிரி பிசினஸ் பண்ணி முன்னேறணும்னு ஐடியா கொடுத்தியா? இல்ல அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியா? இல்ல அவங்க பிசினஸ் எதிரிகிட்ட இருந்து பிசினஸ காப்பாத்துறதுக்கு பக்கபலமா இருந்தியா? சுயமா நின்னு ஜெயிச்சவடா என் அக்கா. ஒவ்வொன்னையும் சாமர்த்தியமா காய் நகர்த்திதான் அவங்க இந்த சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பியிருக்காங்க. நீ என்னமோ ரொம்ப ஈஸியா என்னாலதான் உங்க அக்கா வாழறாங்க, என்னாலதான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னு உன்னால எப்படியா இப்படி எல்லாம் சொல்ல முடியுது? நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கியா? நான் என்ன தியாகம் பண்ணேன்னு சொல்லுமா? 14 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தனோ அதே நிலைமையில தான் இப்பவும் இருக்கேன். அதுக்கு காரணம் ஆதிசங்கரியோட புருஷன், என்னோட நண்பன் சுப்பிரமணி. சுப்பிரமணி செஞ்ச கொலைக்கு நான் தண்டனை அனுபவிச்சதுனாலதான் என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. ஆனா உன் அக்கா குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்து போய் கிடக்கு. அன்னைக்கு சுப்பிரமணி ஜெயிலுக்கு போய் நான் என் குடும்பத்தை ஒழுங்கா பார்த்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில நீங்க இருந்திருப்பீங்க. ஒரு நிமிஷம் நான் தடுமாறினதுனால என் வாழ்க்கையே தடமாறிடுச்சு. விதியும் சதியும் என் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து விளையாடிருச்சு. அதனாலதான் நான் தோத்து நிக்கிறேன், நீங்க ஜெயிச்சு நிக்கிறீங்க. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஊரை விட்டு போன என்னைய வந்து மிரட்டிட்டு இருக்க. அப்போ நீ இங்க இருந்து காலி பண்ணி போக மாட்ட, அப்படிதானே? நீதி, நேர்மை, நியாயம் இது எதுவுமே இல்லாத நீங்க இங்க வாழ்றப்போ உண்மையை சுமந்து உழைப்ப நம்பி வாழ்றன்னா எதுக்காக ஊரை விட்டு போகணும்? நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், எவன் மிரட்டலுக்கும் கட்டுப்பட மாட்டேன். டேய், நீ ஒண்ணு இல்லாத வெறும் பையன். உன்னால எங்களை எதிர்த்து என்னடா பண்ண முடியும்? உன் பொண்ணு என் அக்காக்கு மருமகளாக்கணும்னு நினைக்காதடா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் பொண்ணு ரேஷ்மா தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போறான். செழியன் என்னோட மருமகனாக போறான். இதை யாராலையும் மாத்த முடியாது.
சும்மா பழைய நட்பு, புடலங்கா, நன்றி கடன், அது இதுன்னு மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு அதை அடையறதுக்கு சூழ்ச்சி பண்ணி வேற மாதிரி திட்டம் ஏதாவது போட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியில வந்து உன்னை வேட்டையாடிடும். ஜாக்கிரதை. ஏய், என் அப்பாவையே அழிச்சிருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கியா? உன்ன நீங்க நினைச்ச உயரத்துக்கு போனதும் ஏணி ஆண்டவனையே எட்டி உதைக்கிறீங்க. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகணும். அன்னைக்கு இறங்குறதுக்கு ஏணி வேணும், இல்லன்னா ஒசரத்துல இருந்து கீழே விழ வேண்டியதுதான். நீங்களும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கீழே விழுவீங்க. அன்னைக்கு காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். நன்றினா என்ன, பாசம்னா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்னன்னு. இனிமே எங்க அக்கா மேல மேல போயிட்டே தான் இருப்பாங்களே தவிர ஒரு நாளும் நீ சொல்ற மாதிரி கீழே இறங்கி வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு நிலைமை அக்காக்கு வரும்னு முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்காத. இங்க பார், ஏற்கனவே உன்னை அடிச்சு அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்க. அதையே மறுபடியும் செய்ய வச்சிடாத. இன்னொரு முறை நான் அப்படி செஞ்சேனா அது மரண அடியா இருக்கும். நீ செத்துருவ. சாவு இயற்கையா நடக்கணுமா இல்ல என் கையால நடக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இன்னும் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள கடையும் வீட்டையும் காலி பண்ணிட்டு உன் கிராமத்துக்கே போயிடணும். அப்படி இல்லாம இங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிச்சனா அடுத்து நான் வர்றப்போ உன் சாவுக்கு மாலை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை. Oh,